ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இன்ஃப்ளூயன்ஸ் எயிட். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவாவில் இன்ஹெரிடன்ஸில் மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். மொத்தம் இன்ஹெரிடன்ஸில் 5 டைப்ஸ் இருக்குது. 5 டைப்ஸில் ஒவ்வொரு டைப்ஸை பற்றி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீடியோ இருக்குது. ஆல்ரெடி சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் வந்து மேக் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு என்னென்னும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோடிங் ப்ளஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ், அதாவது மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சப் கிளாஸ் இருக்கும். அந்த சப் கிளாஸ் வந்து அந்த பேரண்ட் கிளாஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஆனால் அந்த மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸில் அப்படி கிடையாது. ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், 2 சைல்டு கிளாஸ் இருக்கும். அந்த 2 சைல்டு கிளாஸுமே அந்த பேரண்ட் கிளாஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சைல்டு கிளாஸ் தான் பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும். மற்றொரு சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை எந்த சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுதோ அந்த சைல்டு கிளாஸை தான் சைல்டு கிளாஸ் 2 வந்து இன்ஹெரிட் பண்ணும். நான் பிக்சரில் உங்களுக்கு போடுறேன், அதில் பார்த்தா தெளிவாக புரிஞ்சிடும். ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், 2 சப் கிளாஸ் இருக்கும். சின்டெக்ஸ் பாருங்கள். கிளாஸோட நேம், பேரண்ட் கிளாஸோட நேம் வைக்கிறோம். மெத்தட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அதுக்கு என்ட்ரு பண்ணிவிட்டு கிளாஸோட நேம் ஃபஸ்ட்டு சைல்டு கிளாஸ் 1 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது, அதோட பேரண்ட் கிளாஸ். அதுக்குள்ளே மெத்தட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு கிளாஸோட நேம் அடுத்து வந்து சைல்டு கிளாஸ் 2 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேரண்ட் கிளாஸ் 2 சைல்டு கிளாஸ். அந்த சைல்டு கிளாஸ் 2 வந்து சைல்டு கிளாஸ் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணும், சைல்டு கிளாஸ் 1 வந்து பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சைல்டு கிளாஸ் 1 வந்து இந்த பேரண்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. அதுக்குள்ளே மெத்தட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு சைல்டு கிளாஸ் 2 வந்து சைல்டு கிளாஸ் 1 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது வந்து நம்ம டிரைவ்டு கிளாஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கோடிங் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸோட நேம், பேரண்ட் கிளாஸோட நேமான கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பில் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை என்டர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்டிங்குங்கிற டேட்டா டைப்பில் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை என்டர் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோம். என்ன கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கனால இது பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதில் ஸ்ட்ரிங்கில் நேம்னும் ஸ்ட்ரிங்கில் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ திஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நேம் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத இங்கே சேவ் பண்ணியிருக்கோம். அடுத்து வாய்டு ஒர்க்கு அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டில் நேமே டிபார்ட்மெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்த கிளாஸில் கிளாஸோட நேம் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்ட் கிளாஸோட கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே கால் பண்ணிட்டோம். இப்போ சைல்டு கிளாஸ் 1 வந்து கால் பண்ணுறோம். இந்த சைல்டு கிளாஸ் 1 வந்து அதோட பேரண்ட் கிளாஸான கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. இப்போ இதுலேயும் ஸ்டிங்குங்கிற ஒரு டேட்டா டைப்பில் ரேங்க் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோம். அது கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸோட நேமில் தான் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுவோம், இதை மறந்துடக்கூடாது. அடுத்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கனால இது ஒரு பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் நேமும் ஸ்ட்ரிங்கில் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் ஸ்ட்ரிங்கில் ரேங்க்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்கில் ரேங்க்ங்கிறது நம்ம இந்த கிளாஸில் உள்ளது. நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம், அந்த கன்ஸ்ட்ரக்டரில் அந்த கிளாஸில் உள்ளது நம்ம வந்து சேவ் பண்ணியிருப்போம். இப்போ சூப்பருங்கிற கீவேர்டு வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பேரண்ட் கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. பேரண்ட் கிளாஸில் கேட்டிருக்கிறது என்னது, நேமும் டிபார்ட்மெண்ட்டும் கேட்டிருப்போம். அங்கே வந்து அதில் கேட்டிருந்தது அங்கே வந்து நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து திஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ திஸில் ரேங்க்னு சொல்லி கொடுத்துட்டு வாய்டு பேட்டர் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்எனில் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்த கிளாஸோட நேம் டிடெக்டிவ். இந்த டிடெக்டிவ் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ் 2. இந்த சைல்டு கிளாஸ் 2 வந்து சைல்டு கிளாஸ் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதாவது இந்த டிடெக்டிவ் அப்படிங்கிறது போலீஸ் ஆஃபீஸரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். இதில் ஸ்டிங்குங்கிற ஒரு டேட்டா டைப் இது பண்ணி அதில் கேஸ் அசைன்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது ஒரு வேரியபிள். அடுத்து கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸோட நேமில் தான் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுவோம். இது ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கனால பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ உள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் நேம், ஸ்ட்ரிங்கில் டிபார்ட்மெண்ட், ஸ்ட்ரிங்கில் ரேங்க் ப்ளஸ் ஸ்ட்ரிங் கேஸ் அசைன்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் சூப்பருங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்ட் கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணும். பேரண்ட் கிளாஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இதோட பேரண்ட் கிளாஸ் போலீஸ் ஆஃபீஸர். போலீஸ் ஆஃபீஸரில் நம்ம என்னெல்லாம் கேட்டிருப்போம் அப்படின்னா நேமு, டிபார்ட்மெண்ட், ரேங்க்னு சொல்லி கேட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் இதுக்குள்ளே பேரண்ட் கிளாஸு. ஸோ இது சூப்பரில் வந்து இது பண்ணியிருக்கோம். திஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸு. இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸில் கேஸ் அசைன்டு இருக்குது. ஸோ அதை கொடுத்துருக்கோம். வாய்டு இன்வெஸ்டிகேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கால் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் எல்லாம் இதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பப்ளிக் கிளாஸில் மல்டி லெவல் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மெயின் மெத்தட் கால் பண்ணி டிடெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு டிடெக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம அதில் கேட்டிருக்கிற நேம் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்
ப்ளஸ் ரேங்கு ப்ளஸ் கேஸ் அசைன்டு அது வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம கால் பண்ணியிருக்க 3 மெத்தடே இதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணி அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பிரகாஷ் ஒர்க்ஸ் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். பிரகாஷ் வித் ரேங்க் டிடெக்டிவ் இஸ் பேட்ரோலிங். பிரகாஷ் வித் ரேங்க் டிடெக்டிவ் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் த கேஸ் பேங்க் ராபரி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. இதில் நம்ம நேம் என்னவா இருக்கணும், டிபார்ட்மெண்ட் என்னவா இருக்கணும், ரேங்க் என்னவா இருக்கணும், கேஸ் அசைனட் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்ததுனால நம்ம மெத்தட் கால் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸாக மேக் பண்ணி வந்திருக்கு. இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்க.